ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே சினிமா டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட பேர் ரேகை. இது இப்போது புதுசாக ஜி5ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. இது ஒரு க்ரைம் த்ரில்லர் சீரீஸ் ஸ்டார்ட் ஆனதுமே அமுதனுங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டலில் காலையில் 4 மணிக்கே குளிக்க போகிறான். ஏன்னா அவன் பார்ட் டைமாக ஒரு கேன்டீனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போது அவன் குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மாஸ்க் போட்ட ஆள் வந்து ஒரு சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அமுதனை கொன்னுடுறாங்க. அதே மாதிரி அந்த டோரு உள்ளேருந்து லாக் பண்ண மாதிரி செட்டப்பும் பண்ணிடுறாங்க. அதனால் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இது ஒரு ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போது ஹீரோவோட இன்ட்ரொடக்ஷன். ஹீரோவோட பேர் வெற்றி. அவர் ஒரு எஸ்ஐ. அவரோட ஃப்ரெண்டு தான் அமுதன். அமுதன் ஒரு தடவை பஸ்ஸில் ஃபுட்போர்டு அடிச்சுட்டு போனதால் போலீஸில் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அப்போது அவர்கிட்ட பேசும்போது அவர் சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதாகவும் அதுக்காக அவர் நிறைய பார்ட் டைம் ஜாப் பண்ணி அதுக்காக பணம் சேர்க்குறதாகவும் சொல்லிட்டு இருப்பான். அப்போதுலேருந்து அமுதனும் இந்த எஸ்ஐயும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரியே நல்லா க்ளோஸாக பழகுவாங்க. வெற்றி அமுதனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு சொல்லிட்டு ஒரு சில வேலையும் கொடுப்பாரு. அதே ஸ்டேஷனில் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கவங்க பேர் சந்தியா. அவங்க தான் இந்த சீரிஸோட ஹீரோயின். சந்தியாவும் எஸ்ஐ வெற்றியும் ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க. 2 பேரோட வீட்லேயுமே இதை அக்செப்டும் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாள் ராத்திரி சந்தியாவோட அக்கா புருஷன் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டுருப்பாரு. வழியில் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது வெற்றி கிட்ட சந்தியா கால் பண்ண ட்ரை பண்ணும்போது வெற்றி ஃபோன் பிஸியாக இருக்கும். அதனால் அவரை ரீச் பண்ணியிருக்க முடியாது. அதுக்குள்ளே அவங்க மாமா வெற்றி கிட்ட போய் டைரெக்டாக பேசும்போது யாருன்னு அவரை பார்க்காம வெற்றி அவங்கள அடிச்சிடுவார். இதனால் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க சந்தியா வீட்டில். வெற்றியும் அவங்க மாமா கிட்ட சாரி சொல்லியிருக்க மாட்டார். அதனால சந்தியா அவர் மேலே கோவமாக இருப்பாங்க. இப்போது சந்தியாவுக்கு வேற ஒரு அலைன்ஸ் பார்த்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நாள்லேயே 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டும் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். வெற்றிக்கு இந்த ஸ்டேஷனில் ஒர்க் பண்ண பிடிக்காது. அதனால் இப்போ பாம்ப் ஸ்குவாடுக்கு அப்ளை பண்ணியிருப்பார். இன்னும் கொஞ்சம் நாளில் அவர் அந்த டீமுக்கு மூவ் ஆகிடுவார். அதுக்கு முன்னாடி வெற்றி கல்யாணம் பண்ணணுன்னு அவங்க வீட்டில் பொண்ணு பார்ப்பாங்க. ஆனால் அவர் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்க மாட்டார். ஒரு நாள் வெற்றியும் சந்தியா ஒரு செயின் ஸ்நாச்சிங் கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்காக நைட் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போது ஐஸ் வண்டியில் யாரோ ஒருத்தர் சஸ்பீஷியஸாக அங்கே போயிட்டுருப்பார். அவர் வண்டியிலேருந்து ஏதோ லீக் ஆகிற மாதிரி இருக்கும். என்னென்னு சொல்லி வெற்றி கிட்டே போய் பார்க்கும்போது அது பிளட்டு. அதனால் அவரை சேஸ் பண்ணிவிட்டு ஓடிட்டுருப்பார் வெற்றி. போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக பிரிட்ஜிலேருந்து குதிக்கும் போது கொதிக்கிற டேரில் விழுந்து அந்த ஆள் செத்துருவான். இப்போது அந்த ஆள் எடுத்துகிட்டு போன வண்டியில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறப்போ ஒரு கை கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த கையோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து யாருன்னு செக் பண்ணுறப்போ ஜோசஃப்ங்கிற ஒருத்தரோட ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகும். அந்த ஜோசப் யாருன்னு விசாரிக்கும் போது 2 நாளுக்கு முன்னாடி இறந்து போனவர். போலீஸ் இப்போது ஜோசப் ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கும் போது அவர் ஒரு மெடிக்கல் ட்ரிப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு நிறைய பண தேவையும் இருந்தது. சாகிறதுக்கு முன்னாடி அவர் நியூஸ் சேனலில் ஏதோ ஒரு நியூஸை பார்த்து அதிர்ச்சி ஆனதாகவும் அதுக்கப்புறம் அவர் ஒயின் ஷாப்புக்கு போயிருந்தார். ஒயின் ஷாப்பில் ஒரு ஃபைட்டில் இன்வால்வ் ஆனதாகவும் அவங்க ஒய்ஃப் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. இப்போது மார்ச்சரியிலேருந்து டாக்டர் கால் பண்ணியிருப்பாங்க. இப்போது அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு ஜோசப் மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் கூட மேட்ச் ஆகுறதா வெற்றிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த சில பேர் யாருன்னு விசாரிக்கும் போது அவங்க எல்லாருமே ஒரே நாளில் ஒரு சில மணி நேரங்கள் வித்தியாசத்தில் தான் இறந்துருக்காங்க. அதே போல் எல்லாரோட டெத்தும் ஒரு சஸ்பீஷியஸாக தான் இருக்கும். இதை விசாரிக்க போகும்போது எஸ்ஐ வெற்றிக்கும் அந்த இடத்துல இருக்க இன்னொரு போலீஸ்க்கும் பிரச்சனை வருது. அமுதன் இறந்த கேஸில் வெற்றிக்கு நிறைய டவுட் வந்ததால் திரும்பவும் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அமுதனோட ஃபோனில் இருக்க ஃபோட்டோ செக் பண்ணும்போது இறந்து போன மற்ற 3 பேர் கூடயும் சேர்ந்து இவரோட செல்ஃபி பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அமுதனுக்கு எப்போவுமே அவர் என்னென்ன டாஸ்க் பண்ணுறாருன்றத கேலண்டரில் நோட் பண்ணுற பழக்கம் உண்டு. அவர் ரூம்மேட் தான் இதை வெற்றிக்கிட்ட சொல்லியிருப்பார். அப்போது அமுதன் ரூமில் இருக்க கேலண்டர் செக் பண்ணும்போது கடைசியாக ஒரு 10 நாள் அவர் கேலண்டரில் எதுவுமே நோட் பண்ணல. ஏன் நோட் பண்ணலன்னு ரூம்மேட் கிட்ட விசாரிக்கும் போது அந்த 10 டேஸ் அமுதன் கேரளாக்காக ஏதோ ஒரு ஜாப் விஷயமா போயிருந்தார். அவருக்கு பண தேவை இருந்ததுன்னு ரூம்மேட் சொல்கிறாரு. இதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் வெற்றிக்கிட்ட அமுதன் சொல்லலை. ஏன்னா வெற்றிக்கும் அமுதனுக்கும் சந்தியா மாமாவை அடித்த விஷயத்தில் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால தான் இவங்க எல்லாரையும் இந்த மாதிரி 10 டேஸ் வெளியூர் கூப்பிட்டு போனது முகில்ங்கிறவர் தான். அவர் தான் இவங்க எல்லாருக்கும் ஒரு ஏஜென்ட் கிட்ட வேலை இருக்குது அதுக்காக கூப்பிட்டு போகணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காரு. முகிலை பற்றி விசாரிக்க போகும்போது முகிலும் ஆல்ரெடி இறந்துருப்பார். இவங்க எல்லாரும் போன அந்த 10 நாள் வேலை என்ன, இதனால் இவங்க எல்லாரையும் கொண்டாங்கங்கிற விஷயத்த வெற்றி கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் இந்த மிச்ச சீரியஸோட கதை. இந்த மாதிரி சீரீஸ் அண்ட் மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.